Welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு prepared வீடியோ எல்லாம் கிடையாது, ஒரு ரேண்டமான வீடியோ தான். ஆஃப் லைட் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ற क्वेश्चंसக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியறது இல்ல. சோ அதனால நீங்க கமெண்ட் பண்ண क्वेश्चंस எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். சோ கண்டிப்பா எல்லா क्वेश्चंसையும் ஆன்சர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணதுக்கெல்லாம் விட்டுட்டு நான் ரிப்ளை பண்ணாம வச்சிருப்பேன்ல, அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசன்ட்டா கேட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்துல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா என்னோட அவன் பிராண்ட் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் மலேசியால யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்பா அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இந்தியால வந்து நான் 3 பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். Morphe Richards, Pigeon and Prestige. Pigeon வந்து இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பெஸ்ட் இல்ல நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படினு கேட்டிங்கனா Morphe Richards. திருப்பி இன்னொரு क्वेश्चन, what is the best oven brand ன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி Morphe Richards ஓட வெப்சைட் குள்ளேயே போய் வாங்குங்க. நான் Morphe Richardsக்கு மட்டும் சொல்லல, எனி பிராண்ட் அவன் அல்ல எனி காஸ்ட்லியான இந்த மாதிரி பேக்கிங் யூட்டென்சில்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா Amazonல சாட்டிஸ்ஃபைங்கான ரிவ்யூ இல்ல அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட் இருக்குல்ல, அதுல போய் செக் பண்ணி பாருங்க. மெயினா எதுக்கு அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ அந்த ரீசன்க்காக. செகண்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, நான் ப்ரௌனி ட்ரை பண்றப்போ நல்ல அந்த கிரிங்கிள் டாப் வருது, ஆனா அது 50 மினிட்ஸ் ஆகுற வரைக்கும் வெளியெல்லாம் அந்த கிரிங்கிள் டாப் வருது, ஆனா உள்ள வந்து சென்டர் பார்ட் பேக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. So that's so unfortunate. But என்ன ரீசனா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களோட அவன் பிரச்சனையா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க தெர்மோஸ்டாட் செக் பண்ணி பாருங்க. ப்ரௌனிஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுதா, இல்ல நீங்க கேக்ஸ் கப் கேக்ஸ் அந்த மாதிரி என்ன பேக் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகுதாங்கிறத செக் பண்ணுங்க. அப்படி வந்து ரிப்பீட்டடா எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட அவன்ல இருக்க தெர்மோஸ்டாட் பிரச்சனையா தான் இருக்கும். ஒரு அவன் தெர்மோமீட்டர் வச்சு உங்களோட அவன் டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா டெம்பரேச்சர் பிளக்சுவேஷன்ஸ் இல்ல டெம்பரேச்சர் பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒழுங்கா பேக் ஆகாம கூட போகலாம். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அவன் தெர்மோமீட்டர் வாங்கி டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க. தேர்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து கேக் ட்ரை பண்ணேன், அது ரொம்ப ஸ்பாஞ்சியா நல்லா வந்திருந்துச்சு, ஆனா சாப்பிடும்போது ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வருது, அது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, பேக்கிங் சோடாவோ இல்ல பேக்கிங் பவுடரோ வந்து சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டை விட ஜாஸ்தியா போட்டீங்கன்னா இது மாதிரி ஆகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற வெனிலா எசன்ஸ் இல்ல ஃபுட் கலர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுவீங்கல்ல, அதுல வந்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத இண்டிவிஜுவலா வேற தனியா செக் பண்ணி பாருங்க. சோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அது பேக்கிங் பவுடர் இல்ல பேக்கிங் சோடாவா தான் இருக்கணும், பட் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அடுத்த காமெண்ட் வந்து, ஹோம் பேக்கிங் பிசினஸ் பண்ண டாப் 5 ப்ராடக்ட்ஸ் சொல்லுங்க மேம். ஓகே, டாப் 5 என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கண்டிப்பா கேக், கப் கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ் அண்ட் pizza maybe. அடுத்த comment, how to get cake base and sides brown? I'm getting white color only. Okay, as long as நீங்க ஒரு skewer insert பண்ணி அது கம்ப்ளீட்டா பேக் ஆயிருக்குங்க பட்சத்துல இத பத்தி நீங்க கவலைப்பட்டுக்க தேவை கிடையாது. பட் அந்த மாதிரி உங்களுக்கு brown ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட அவன் ஃபங்க்ஷன் நாப் இருக்குல்ல, அது எதுல வச்சு பேக் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. நான் வந்து 2 ராட் அண்ட் ஃபேன் ஆன் இதுல வச்சு தான் நான் பேக் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து பட் ஹீல் ராட் மட்டும் ஹீட் பண்ணிட்டு ஃபேன் சர்க்குலேஷன்ல விடுவாங்க. சோ உங்களுக்கு வந்து ஒயிட்டா வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கன்சர்னா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட இந்த செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னொன்னு வந்து உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை சுகர் கம்மியா இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சோ ஏன்னா சுகர் தான் வந்து ப்ரௌனிங்க்கு ஒரு மெயினான இன்கிரிடியன்ட். சோ சுகரோட அமௌண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்த காமெண்ட், how long can we keep the cake batter outside before baking? If you're planning for 2 cake, can we prepare batter at the same time for the 2 cakes? Okay. சோ என்ன அப்படின்னா, நான் வந்து யூசுவலா அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் தட்ஸ் ஃபைன். அப்படி பண்றதுனால வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற பேக்கிங் பவுடர்ல இருக்கல, அது வந்து டபுள் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து 2 டைம் ஆக்ட் பண்ணும். ஒன்னு வந்து நம்மளோட வெட் அண்ட் ட்ரை இன்கிரிடியன்ஸ் மிக்ஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் அந்த லிக்விட்ஸ் கூட வந்து ஒரு டைம் ரியாக்ட் ஆகும், செகண்ட் டைம் வந்து ஹீட்ல ரியாக்ட் ஆகும். நான் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டா பேக் பண்ணும். எனக்கு வந்து இது வரைக்கும் ஃபார்ச்சுனேட்லி எதுவும் ஆனது கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளோட எஃபர்ட் வந்து வேஸ்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்அவாய்டபிள் கேக்ஸ், இப்போ இந்த ரெயின்போ கேக்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாதுல, பேட்டர் தனித்தனியா. சோ அந்த மாதிரி டைம்க்கெல்லாம் வந்து ஓகே, ஒன்னும் பிரச்சனையானது கிடையாது. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து எக்ஸ்பைரி டேட் பாஸ்டா இல்லாம அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. I think it should be okay. 2 கேக் ஒரே நாள் அந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்க கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறதா பெட்டர். ஸ்பஞ்சஸ் சொல்றேன், ஸ்பஞ்சஸ் வந்து நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்க ராப் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். பேட்டர்
முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஸ்பஞ்சஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காமெண்ட், எக்குக்கு பதிலா வேற ஆப்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணலாமா? சோ எஸ், இத பத்தி நான் தனியா டீடைல்டா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். எக்ஸுக்கு பதிலா என்னென்ன சப்ஸ்டிட்யூட்ஸ் இருக்கு அப்படின்னு சும்மா ரஃபா ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணலாம், ஃபிளாக்ஸ் எக் யூஸ் பண்ணலாம், சியா எக்ஸ் யூஸ் பண்ணலாம், கர்ட் யூஸ் பண்ணலாம், பட்டர் மில்க் யூஸ் பண்ணலாம், பனானா மேஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய சப்ஸ்டிட்யூட்ஸ் இருக்கு. அந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. How to store leftover whipped cream which was used for the cake. அது சப்போஸ் unused cream இருந்துச்சுன்னா அது எப்படி ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க யூஸ் பண்ண cream எப்படி ஸ்டோர் பண்றது, அதாவது விப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த cream எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விப்பிங் cream-ஐ ஒன்ஸ் நீங்க பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்பவே வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ் போக ஆரம்பிச்சிரும். ஒரு வேளை கண்டிப்பா ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு அதை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிருங்க. அதையும் வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேல வைக்காதீங்க. அது வந்து கண்டிப்பா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும். அளவா பண்ணுங்க, அளவா பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப நிறைய பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. My cake is always having strong flavor of baking soda and vanilla essence flavor. Even though my measurement is proper, can you suggest some solution? உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற பேக்கிங் சோடா, vanilla essence ஓட பிராண்ட் சேஞ்ச் பண்ணி பாருங்க. I think that should work. அவனோட இன்சைட்ல நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாமா? ஒரு க்ளீனான கிளாத் எடுத்துக்கங்க, அதை வந்து தண்ணியில டிப் பண்ணிட்டு அந்த கிளாத்தை நல்லா புளிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட எந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டா உழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தெரிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அழுங்காம தொடச்சு எடுத்துருங்க. உள்ள வந்து டிட்டர்ஜென்ட் எல்லாம் எதுவும் போட்டாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா உங்களோட அவன் கூட ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ டிட்டர்ஜென்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. மித்தபடி வந்து அந்த ராட்ஸ்ல வந்து பற்றாம கிளீன் பண்ணிக்கங்க. ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் கமெண்டா நான் வச்சுக்க போறேன், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹாய் சிஸ்டர், நம்ம ஓடிஜில கேக் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சோ இத பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டெடிகேட்டட் வீடியோ. இந்த பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் தெளிவான ஐடியா கிடைக்கும். சோ எஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2ல வந்து நீங்க மீதி கேட்கிற கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.